ஸோ 90s பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி படமாக எடுக்கப்பட்ட நேடின் அப்படின்ற திரைப்படம் இப்போ சோனி பிக்சர்ஸ் பிடிச்சனால தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா நேடின். இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே இவங்க பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட்டாக வர இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு சில நியூடிட்டியான ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் இருக்கிற ஷாப்புக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு போறாங்க. அப்ப திடீர்னு யார் அப்படின்னே தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் வந்துட்டு கொலை பண்ணிடுறோம். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய போட்டோஸ் வந்து அந்த ஷாப்ல இருந்து எப்படி வெளியே கொண்டு வந்துறாங்க. பட் இருந்தாலுமே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோஸ் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய ஹெல்ப் மூலியமா இவங்களுடைய போட்டோஸை ரெக்கவர் பண்றதுக்காக இவங்க எந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா இது எப்படி போயிட்டு முடியுது அப்படின்றத இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. தென் படத்துல அங்கங்க வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், புதுசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல ஃபோக்கஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோக்கஸ் ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. தென் படத்துல அங்கங்க வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஓவரலா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெருசான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடியான 90s படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.